ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்டு. டுடே விலாக் என்னென்னா ஒரு குட்டி விலாக் தான். பொட்டேட்டோ வித் எக் பால்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கோம். முட்டை வேக வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டையுமே இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டு ரெண்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி நம்ம வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு முட்டையை எடுத்து உடச்சிக்கலாம். பக்கத்தில் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம். அது கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரெட் க்ரம்ஸ்க்காக. நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு வேக வச்சதை நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கோம். வேக வச்ச முட்டை, பிரெட் க்ரம்ஸு, உடச்ச முட்டை எடுத்து வச்சுருக்கோம். பாத்திரம் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வச்சுக்கலாம். இப்போது பச்சை மிளகாய், வெங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா அதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருக்கணும். வெங்காயத்துலேயும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம மசாலாலாம் நம்ம போட்ட பொடி கூட எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மசாலாவை நம்ம கையில் எடுத்து முட்டையை நடுவில் வச்சு அதை ஒரு பால் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனது ஆயில் விட்டுக்கலாம். இப்போ 1 by 1 நம்ம அந்த முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ஆயில் ஹீட் ஆனதுமே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியான எக் பால்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அந்த ஆயில் ஸ்ட்ரெயின் ஆகணுன்றதுனால நம்ம பேப்பர் வச்சு அதில் எடுத்துக்கிட்டோம் நம்ம ஃப்ரை பண்ணுற பால்ஸ் எல்லாமே. 1 by 1 இப்படி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஈஸி அண்ட் சிம்பிள் தான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம எக் பால்ஸ் எல்லாம் அப்படியே ரெடி ஆயிடுச்சு. ஆயில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மீடியம்லேயே வச்சா மட்டும்தான். இப்போ நம்ம எக் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண எக் பால்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பொட்டேட்டோ வித் எக் பால் தான் இது. இதுக்கு நம்ம கெச்சப் கூட சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. சொல்லு. என்னோட குட்டி பொண்ணு நானும் சொல்கிறேன் சொன்னாங்க. அதனால பாப்பாவையும் சொல்ல வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.